இருளிலே நடக்கிறவர்கள் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இயேசு கிறிஸ்து சொன்ன சத்திய வசனத்திற்கு அப்போஸ்தலர் யோவான் வியாக்கியானம் சொல்லுகிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்பது இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியம். நாம் அவரோடே கூட ஐக்கியப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால் நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும். நாம் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் நாம் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இருளில் நடப்பது என்பது பாவத்தில் ஜீவிப்பது, அறியாமையில் ஜீவிப்பது, துன்மார்க்கமாக ஜீவிப்பது என்பதை குறிக்கும். இருளில் நடப்பது பரிசுத்த மார்க்கத்திற்கு முரணானது. நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையும் கிரியையும் ஒத்துப்போக வேண்டும். ஒன்றுக்கொன்று முரண்படக்கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் துன்மார்க்கமாகவும் அசுத்தமாகவும் ஜீவிப்போம் என்றால் நாம் சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல. இப்படிப்பட்டவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று அப்போஸ்தலர் யோவான் தெளிவாக சொல்லுகிறார். சத்தியத்தின்படி நடவாமல் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய நடத்தையும் வார்த்தையும் முரண்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களைப் போல பேசுகிறார்கள், ஆனால் துன்மார்க்கராக ஜீவிக்கிறார்கள். ஆள் என்னும் வார்த்தை வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதம், மாய்மாலக்காரர் பயன்படுத்தும் விதம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். விசுவாசிகள் பயன்படுத்தும் விதம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். தங்களை தாங்களே வஞ்சிக்கிறவர்கள் பயன்படுத்தும் விதம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. தன் பாவத்திற்காக மனம் வருந்துகிற பாவி பயன்படுத்தும் விதம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்கள் பயன்படுத்தும் விதம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது.